இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எழுத்தாளர், சிந்தனையாளர், கவிஞர், மக்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், இங்கே நம்மையெல்லாம் உணர்வால் கட்டி போட்ட தியாகி இம்மானுவேல் சேகரனாருடைய தவப்புதல்வி மரியாதைக்குரிய அம்மா சுந்தரி பிரபாரணி அவர்களுக்கும், தமிழ்நாட்டினுடைய தூதராக இந்தியாவினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தோழர் AKS விஜயன் அவர்களுக்கும், எனக்கு முன்பு சிறப்புரை நல்கி இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை கட்சியினுடைய தோழர் சுகா முருகவேல்ராஜன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தோழர் பாரத் கல்வி நிறுவனங்களினுடைய தாளாளர் காலை கதிரவன் அவர்களுக்கும், ஐந்திணை மக்கள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தேவதாஸ் அவர்களுக்கும், தொழில் வர்த்தக கூட்டமைப்பினுடைய தோழர் ராஜ் நிர்மல் சிங் அவர்களுக்கும், இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய ஆளுமை அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பது நல இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்து மக்களவை உறுப்பினர் பேசணும். ஒரு 10 நிமிடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்வு எனக்கு அவர் பேசும்பொழுது தோழர் சொன்னார், எனக்கு ஐயா இம்மானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் அமைத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்லாமல் சனாதனம், பாசிசம் என்று நம்மை எல்லாம் துண்டாடுகின்ற அந்த கருத்தியலை நாம் வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னார். மணிமண்டபம் அப்படிங்கிறது எதற்காக நாம் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம்? ஒரு மணிமண்டபம் கட்டுறது எதுக்கு அப்படின்னா, அரசர்கள் ஆட்சி செஞ்சப்ப அவர்களுடைய பெருமைக்காக கோவில்களை கட்டினார்கள். ஆனால் கோவில்கள் பூசாரிகளுக்காகவும் பார்ப்பனர்களுக்காகவும் மட்டும்தான் லாபத்தை கொடுத்ததே ஒழிய நமக்கு லாபத்தை கொடுக்கவில்லை. ஜனநாயக ஆட்சியிலே மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு மண்டபம் கட்டுவது என்பது அவர்களை கொண்டாடுவதற்கும் அவர்கள் நடத்திய போராட்டத்தை தலைமுறையாக நினைவுபடுத்துவதற்குமாக மணிமண்டபத்தை கட்டுகிறார்கள். ஆக மணிமண்டபம் என்பது ஒரு ஜனநாயக ஆட்சியில் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை அடையாளப்படுத்துவதற்கும் அவர்களை நினைவுபடுத்துவதற்குமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்படியான மணிமண்டபம் என்பது சனாதனத்தை வேறறுப்பதற்கும் சாதியை ஒழிப்பதற்குமான போராட்டத்தில் முன்னோடியாக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களை நினைவுபடுத்துகின்ற ஒரு மாபெரும் நினைவு சின்னமாக இது எழும் என்கின்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நமக்கு இருக்குது. இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் கேட்க விரும்புகின்றேன். நாட்டிலே மிக அதிக அதிகாரத்தை கொண்டவர் பிரதமர். அவர் சில காலத்துக்கு முன்பு தேவேந்திர குல வேளாள மக்களை பார்த்து, நான் நரேந்திரா, நீங்கள் தேவேந்திரா என பஞ்சு டைலாக் பேசினார். ஆனால் அதை தாண்டி வேறு எதையும் அவர் செய்யவில்லை. அவர் நினைத்திருந்தால் இந்த சாதி ஒழிப்பு போராட்ட களத்தில் நின்றிருந்த தனது இன்னுயிரை கொடுத்த தியாகி இம்மானுவேல் அவர்களை இந்திய அளவில் உயர்த்தி காட்டியிருக்க முடியும். எதை செஞ்சாரா? ஏதேனும் சிறப்பு திட்டத்தை கொடுத்தாரா? மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைத்தாரா? ஏதேனும் ஒரு அடையாளத்தை செய்தாரா? அப்படி எதுவுமே செய்யல. ஆனால் தமிழ்நாடு அரசு மணிமண்டபத்தை கட்டுகிறது. கோரிக்கை வைத்த உடனே அதே தினத்திலே அந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மணிமண்டபத்தை கட்டுகிறார்கள். காரணம், அவர்கள் நம்மவர்களாக இருக்கிறார்கள், நமக்கான ஒரு அரசியலை பேசுகிறார்கள். நம்ம ஊருக்காரங்க நம்மளை ஆட்சி செய்யணும். இங்க வடநாட்டா இங்க நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது. வடநாட்டானுக்கு இங்க வேலை இல்லை. அதுல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் நாம் உரிமையாக கேட்க முடியும், பேச முடியும், விவாதிக்க முடியும், சண்டை போட முடியும். அது நம்மவர்களாக இருக்கின்ற வரையில், நம் தேசத்தவர்களாக இருக்கின்ற வரையில், நம் தமிழ்நாட்டவர்களாக இருக்கின்ற வரையில் அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. டெல்லியிலிருந்து நம்ம இடத்துல நான் நரேந்திரா, நீங்கள் தேவேந்திரா என்று பேசிவிட்டால் எல்லாம் தீர்ந்து விடுமா? என்ன செய்தார்? சென்னையினுடைய விமான நிலையத்திற்கு அறிஞர் அண்ணாவின் பெயரும் காமராஜர் பெயரும் இருந்தது. இரண்டையும் நீக்கினார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினர். ஆனால் காமராஜருக்கு இவர்கள் மாலை செலுத்துவதும், காமராஜருடைய பிறந்த நாளையும் இறந்த நாளிலும்
செய்தி வாசிப்பதுமான வேலையை செய்கிறான். ஆனால் காமராஜரின் பெயரை விமான நிலையத்தில் வைப்பதற்கு அவனுக்கு பொறுக்கவில்லை. அந்த பெயரை நீக்கினார்கள். ஏன்? அந்த அடையாளம் இருக்கக்கூடாது. தமிழனுடைய அடையாளம் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது என்று தெளிவாக இருக்கின்றான். அதை செய்துவிட்டு இங்கே வந்து நான் நரேந்திரா நீங்கள் தேவேந்திரா என்று பேசுகிறான். இந்த கபடதாரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விமான நிலையத்தில் பெயர் வைக்க முடியாதவர்கள், நம்முடைய அரசியலை இந்த நாட்டுக்கு சொல்ல முடியாதவர்கள் நமக்கு என்ன செய்து விட போகிறார்கள்? அன்பானவர்களே, நமக்கான வரலாறு நீண்ட நெடிய வலி மிகுந்த வரலாறாக நமக்கு இருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெற்று மேலே வர வேண்டும். அவன் எதை பற்றி பேசுகிறான்? வெறும் கோவிலை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றான். அவன் தியாகி இம்மானுவேலை பற்றி ஒரு காலத்தில் பேச போவதில்லை. அவர் தமிழராக இருக்கிறார், அதனால் பேச மாட்டான். அதையும் கடந்து அவன் என்னவாக பார்க்கிறான்? மதமாக பார்க்கின்றான். தியாகி இம்மானுவேல் பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அதை கற்பிக்கின்றான். எங்கே எந்த மண்ணிலே சாதி ஒழிக்க வேண்டும் என்று தனது ரத்தத்தை குருதியை சிந்தினாரோ அந்த மண்ணில் அவர் பெயர் இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற பதில் ஒன்றுதான். இந்த மண் தியாகி இம்மானுவேல் மண். இந்த மண்ணில் அவருடைய குருதி சிந்திய இந்த மண்ணில் அவர் வரலாறும் அவரது அரசியலும் இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஒரு காலத்திலும் இருக்காது. அந்த கொடி ஒரு காலத்திலும் பறக்காது என்பதை திரும்ப உறுதியாக நாம் சொல்ல வேண்டும். நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிஜேபிக்கார தமிழ்நாட்டுக்கு வந்தா காமராஜர் படத்திற்கு மாலை போடுகின்றார், காமராஜரை கொண்டாடுகின்றான். திராவிடம் காமராஜரை வீழ்த்தியது என்று கதை பேசுகின்றான். ஆனால் காமராஜர் உயிரோடு வீட்டில் வைத்து கொளுத்துவதற்கான எல்லா வேலையும் செய்தவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கும்பலை சேர்ந்தவர்கள். அவன் காமராஜருக்கு மரியாதை செலுத்துகின்றான். அதற்கு பின்னாடி திடீர்னு பார்த்தா முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்துகின்றான். கடைசியாக பிரதமர் இங்கே வந்தார். கன்னியாகுமரிக்கு வந்த பொழுது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவினுடைய படத்திற்கும் மாலை செலுத்துகிறார், மரியாதை செலுத்துறாங்க. நான் பாரதிய ஜனதா கட்சிக்காரரை பார்த்து கேட்க விரும்புறேன். காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்தவர், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவை சேர்ந்தவர். 40 வருடமாக கட்சி நடத்துகிறோம், 100 வருடமாக RSS நடத்துகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த சங்கி கும்பல் தன்னுடைய கட்சியிலிருந்து தமிழனுக்கு நல்லது செய்தேன் என்று ஒரு தலைவனை கூட அவனால் அடையாளம் காட்ட முடியவில்லை. அடுத்த கட்சியில் இருந்துதான் அவன் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றான். 40 வருஷமா இந்த நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற, ஆனால் உன்னால் ஒருத்தரை காமிக்க முடியல உன் கட்சியில் இருந்து இந்த மண்ணுக்கு நல்லது பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனது கொடி தமிழ்நாடு முழுவதும் பறக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். தமிழ்நாட்டின் ஆட்சியை அவன் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். தமிழனுக்கும் எதுவும் செய்ததில்லை, தமிழுக்கும் எதுவும் செய்ததில்லை, தமிழ்நாட்டுக்கும் எதுவும் செய்ததில்லை. இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்கான். என்ன பட்ஜெட் போட்டிருக்கான்? பீகாருக்கு 60,000 கோடி, ஆந்திராவுக்கு 16,000 கோடி, தமிழ்நாடு கேட்டது 35,000 கோடி. 2 பெரும் வெள்ளம் நம்மை ஆட்டி படைத்தது, அம்மை அழித்தது. எவ்வளவு கொடுத்திருக்கான்? 250 கோடி கொடுத்திருக்கான். கேட்டது 35,000 கோடி, கொடுத்தது 250 கோடி. இதற்கு முன்னாடி தானே புயல் ஆரம்பித்து வர்தா புயல், ஒக்கி புயல், கஜா புயல், நிவர் புயல், டெல்டாவிலே பஞ்சம் என்று ஒரு பெரும் பட்டியல் 10 வருஷத்துல இருக்குதுங்க. இந்த 10 வருஷத்துல நாம் எழுதி கொடுத்த நட்டை ஈடு நம்மளுக்கு வேணும்னு எழுதி கொடுத்தது 1,05,000 கோடி. நம்மளுக்கு கொடுத்தது வெறும் 5,800 கோடி ரூபாய். 100 ரூபாய் கேட்டா 5 ரூபாய் கொடுக்கிறான். இவனா நம்மளுக்கு நல்லது பண்ணுவான்? இவனா நம்மளுக்கு நல்லது பண்ண போறான்? பெரியோர்களே, இளைஞர்களுக்கு தெளிவான அரசியலும் சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது. திராவிடத்தை இந்த இளைஞர்களுக்கு எதிரானதாக சித்தரிக்க விரும்புகின்றார்கள். திராவிடம் தான் சனாதனத்தும் என்கின்ற இந்த சாதிக்கு எதிரான ஒரு போராட்ட களத்தை அமைத்துக் கொடுத்து நம்மை எல்லாம் உயர்த்தியது. அந்த கருத்தில் நம்மை காப்பாற்றிய கருத்தியலை நமக்கு எதிரானதாக மாற்றுகின்ற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. 10 வருடமாக ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி நமக்கு எதுவும் செய்யவில்லை. நாங்கள்
நான் மே 14 இயக்கத்தை சார்ந்தவன். நாங்க தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சி அல்ல. எங்களுக்கு திமுகவோ அல்லது அதிமுகவோ அவர்களுக்கு நாங்கள் எதிர்கட்சி தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் எதிரி கட்சி. அவரை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வந்த கட்சி. எங்களது வேலை அவர் ஒழிப்பதுதான். ஏனென்றால் இந்த மண்ணில் 2000 வருடமாக நசுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமையை நசுக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அவன் இடஒதுக்கீட்டில் நமக்கு ஏதேனும் செய்தானா? இடஒதுக்கீடு நமக்கு ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்தானா? சிறப்பு அம்சங்களை கொண்டு வந்தானா? சிறப்பு பொருளாதார திட்டத்தை கொண்டு வந்தானா? நிதி ஒதுக்கினானா? எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் உயர் ஜாதிக்காரனுக்கு 10% சிறப்பு இடஒதுக்கீடு கொண்டு வந்தான். ஒரே நாள்ல அதை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமாக ஏற்றினான். தோழர் கனிமொழி அவர்கள் கடுமையாக அன்றைக்கு எதிர்த்ததை நான் பார்த்தேன். ஆனா நம்ம இளைஞர்கள் கிட்ட பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேறு நம்மகிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். சரி, நீ தான் பண்ண பாராளுமன்றத்தில் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு சாதியை வெளியேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் முடியாது. பாராளுமன்றத்தில் நீ தீர்மானம் போடணும், மேலவையில அனுப்பி ஒப்புதல் வாங்கணும், ஜனாதிபதிக்கு ஒப்புதல் வாங்கணும். செஞ்சு கொடுத்திருக்கணும்ல, செய்ய மாட்டான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற்றுவோம், பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற்று என்று திராவிடத்திற்கு எதிராக கூறுதிட்டுகின்ற வேலை செய்து கொண்டிருக்கின்றார். செய்கின்ற வழிமுறை இருந்திருந்தால் அது உன் கையில் இருக்கிற அதிகாரம், அதை நீ செய்திருக்க வேண்டும். அவன் செய்ய மாட்டான். பட்டியல் சமூகத்திலிருந்து பட்டியலிலிருந்து வெளியேறுவது என்பது நமக்கு ஆபத்தானது. நமக்கான பாதுகாப்பை நாமே தூக்கி எறிவது. அதை பற்றி விளக்கி பேசுவதற்கு அவனுக்கு துணிச்சல் இல்லை. நமக்கு இருக்கிறது. நாம் போராடி பெற்ற உரிமை அது. அன்பானவர்களே, நம்முடைய பொருளாதார நிலை என்ன, நாம் எங்கே நகர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். 1950 தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் 100 ரூபாய் இருந்தது என்றால், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 100 ரூபாயா இருந்தா அது 55 ரூபாய் விவசாயத்திலிருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 100 ரூபாய் என்றால் விவசாயத்தினுடைய பங்களிப்பு வெறும் 20 ரூபாய். இந்திய அளவில் விவசாயத்திற்கான செலவை கூட்டி இருக்கிறார்கள். விவசாயத்திலிருந்து வருகின்ற வருமானத்தை குறைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட 1 லட்சம் கோடி ரூபாயை உரமானியத்திற்கும் சேர்த்து, உணவு மானியத்திற்கும் சேர்த்து மோடி சர்க்கார் குறைத்திருக்கிறது. 1 லட்சம் கோடி ரூபாயை குறைத்திருக்கிறார்கள். யார் தலையில் விட போகிறது? நம் தலையில் தான் விடப்போகிறது. மாநிலத்துக்கான நிதியை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். இந்த 10 ஆண்டுகளில் மோடி வந்ததுக்கு பின்னாடி டெல்லிக்காரனுக்கு தான் வரி கொடுக்கிறோம். வரி கொடுக்கிறதா பணக்காரன் மட்டும் வரி கொடுக்கிறோம் நினைச்சிடாதீங்க. நீங்க 1 ரூபாய் ஷாம்பு வாங்குனீங்களா, அதுல 10 பைசா 12 பைசா வரி கொடுக்குறீங்க. 10 ரூபாய்க்கு சோப்பு வாங்கினா 1.25 ரூபாய் வரி கொடுக்குறீங்க. 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 18 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒவ்வொன்றுக்கும் வரி கொடுத்துதான் நீங்கள் வாங்குகிறீர்கள். எல்லாத்துக்கும் வரி. வெள்ளைக்காரன் போட்டதை விட 2 மடங்கு வரி. இத்தனை வரியை தமிழ்நாட்டிலிருந்து சுரண்டி பிழைக்கக்கூடிய டெல்லி சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு என்ன திருப்பி தருகிறது? என்ன திருப்பி தர்றான்? 1 ரூபாய் நம்ம கொடுத்தா நம்மளுக்கு 28 பைசா கொடுக்கிறான். 4 வருடத்திற்கு முன்பு 40 பைசாவாக இருந்தது. அதற்கு முன்பு 60 பைசாவாக இருந்தது. ஆனால் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு அவன் 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் திருப்பி தர்றான். இந்திக்காரனுக்கு 2 மடங்கு. நமக்கு பாதிக்கும் குறைவாக கால்வாசி கொடுத்துக் கொண்டிருக்கான். இதுல எப்படி மாநிலத்தை நடத்துவது? மாநிலத்தில் எப்படி திட்டங்களை நாம் நிறைவேற்றுவது? ஆக மாநிலத்திற்கான நிதியை குறைத்துக் கொண்டே வருவது, மாநிலத்தில் திட்டங்களை நடத்த முடியாமல் மாநிலங்களை முடக்கிறது, மாநிலங்களை முடக்கி மாநிலத்தை வறுமைக்குள்ளாக தள்ளுகின்ற வேலையை செய்து அதன் மூலமாக மாநில கட்சிகளை அழிப்பது பாரதிய ஜனதா கட்சியோட திட்டம். இந்த சூழ்ச்சியை ஒவ்வொரு வீதி தோறும் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இளைஞர் இடத்துல சொல்ல வேண்டி இருக்கு. கொடுக்கிற காசுல கால்வாசி திருப்பி தந்தா எப்படி பிழைக்கிறது? எப்படி பிழைக்கிறது? இப்பொழுது ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இந்தியாவில் 3 வேளை சாப்பிடுறவங்கள யார் யார் எவ்வளவு விகிதம்? தமிழ்நாட்டில் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் 100ல் 98 பேர் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறாங்க. இன்னும் 2 பேருக்கு சாப்பாடு போடுவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும், முயற்சிக்கிறது என்று நான் நம்புகின்றேன். ஆனால் 25 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய குஜராத்தில் 100 ஏழையில் 30 பேர் மட்டும்தான் 3 வேளை உணவு எடுக்கிறார்கள். 3 வேளை உணவு உண்ணக்கூடியவன் குஜராத்தில் 30 பேர் தான் 100ல்.
மீதி 70 பேர் உணவில்லாமல் சாகிறான். சொல்றானா? கிடையாது. ஊடகங்கள் தெரிவிக்கிறதா? கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டை அவன் தாக்கிக் கொண்டே இருக்கின்றான். தமிழ்நாட்டில் திட்டம் சரியில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் கட்சிகள் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, ஊழல் மிகுந்திருக்கிறது என்று திரும்ப திரும்ப நம்மை குற்றவாளியாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அது ஒரு தனிப்பட்ட கட்சியை நோக்கியது அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நோக்கியது, தமிழ்நாட்டை நோக்கியது. 75 வருஷமா இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு பிறகு நம்ம சொந்த காலில் நின்றுருக்கோம், சொந்த காலில் வளர்ந்திருக்கிறோம், சொந்த உழைப்பாளர் உயர்ந்து இருக்கிறோமே ஒழிய டெல்லிக்காரன் கொடுத்து நம்ம வளரவில்லை. டெல்லிக்காரன் காசு நம்ம வளரல. நம்ம உழைப்பு, நமது படிப்பு, நமது சிந்தனை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்துகின்ற ஜாதிக்கு எதிரான போராட்டம், இதெல்லாம் தான் நம்ம வளர்த்திருக்கிறது. இதை அரசியல் படுத்தி ஒழுங்குபடுத்தி நமக்கு கொடுத்தது திராவிடம், தந்தை பெரியார் அவர்கள். அதை நமக்கு எதிராக மாற்றுகின்றார். நான் சொல்றேன், 40 வருஷமா தமிழ்நாடு நடத்த பிஜேபி காரனுக்கு ஒரு தலைவனை கூட அவங்க கட்சியிலிருந்து காக்க முடியல. ஆனால் 100 ஆண்டுகால திராவிட இயக்கத்திலிருந்து 1 கோடி பேரை எங்களால் காட்ட முடியும் என்கின்ற அளவிற்கு உயர்ந்து இருக்கிறது இந்த இனம். ஒவ்வொரு ஊரிலும் பெரியாரினுடைய வாரிசுகளாக ஒவ்வொரு ஊரிலும் ஏதேனும் ஒரு கருப்பு சட்டைக்காரன் அந்த மண்ணிற்காக மக்களுக்காக உழைத்திருப்பான், உயிர் கொடுத்திருப்பான். பிஜேபி காரன் காட்ட முடியுமா? ஆர்எஸ்எஸ் காட்ட முடியுமா? நாம் காட்ட முடியும். நமக்கு வரலாறு இருக்கிறது. நமது வரலாறை நமக்கு எதிராக திருப்புகிறார்கள். நம்மை கொச்சப்படுத்துகிறார், நம்மை இழிவுபடுத்துகிறார். ஆக அன்பானவர்களே, இந்த சண்டை ரொம்ப முக்கியமானது. தமிழர்கள் இந்துக்களா என்றால் தமிழர்களை இந்துக்கள் என்று சொல்ல முடியாது. யார் இந்து என்றால், கிறிஸ்தவன் யாருன்னு சொன்னா பைபிளை எடுத்துக்கொண்டவன், பைபிளை ஏற்றுக்கொண்டவன், குரானை ஏற்றுக்கொண்டவன் இஸ்லாமியன். நமக்கென்று எந்த பொருளும் கிடையாது. நாம் வள்ளுவரை ஏற்றுக்கொண்டவர்கள், வள்ளுவத்தின் வழியிலே வந்தவர்கள். நமக்கு சாதி கிடையாது, நமக்கு வேறுபாடு கிடையாது, ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடு கிடையாது. கல்வி முதன்மையானது, கடவுள் அதற்கு அப்புறம் தான் நம்மளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் நம்ம வந்தவங்க. நம்மளுடைய கடவுள்கள் இங்க இருக்கக்கூடிய மாரியம்மனோ ஐயனாரோ, இதுல எங்க சமஸ்கிருதம் சொல்லப்படுறது இல்ல. நம்ம சாமி வேற, அவன் சாமி வேற. நம்ம கும்பிடுற முறை வேற, அவன் கும்பிடுற முறை வேற. அவன் எல்லாத்தையும் நெருப்புல போட்டு அழிச்சாதான் அவன் புனிதம் சொல்லுவான். நாம் தண்ணீரால் கழுவுவோம், புனிதப்படுத்துவோம். நமக்கு புனிதம் என்ற ஒன்று கிடையாது, நமக்கு சுத்தம் என்ற ஒன்று தான் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு புனிதம் என்ற ஒன்று இருக்கிறது. புனிதம் பேரு, சுத்தம் பேரு, ரெண்டும் வேற வேற. அவனுக்கு அடுத்த பிறவி என்று ஒன்றை பேசுகிறான், சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான், நரகத்தை பற்றி பேசுகிறான். தமிழன் சொர்க்க நரகத்தை பற்றி பேச மாட்டான். என் தாத்தா நல்லது பண்ணா எனக்கு நல்லது நடக்கும், நான் நல்லது பண்ணா என் பேரன் நல்லா இருப்பான். நாம் தலைமுறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், வாழ்கின்ற மனிதர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும் என்று சொன்னவன் தமிழன். ஆனால் அவன் என்ன சொல்லுகின்றான்? போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியோ புண்ணியம் பண்ணி இந்த ஜென்மத்தில் இப்படி வந்து கிடத்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறான். நம் மீது ஏன் இந்த ஜாதி சுமத்தப்பட்டது? ஜாதிக்கான காரணமாக எதை சொல்லுகின்றான்? நீ போன ஜென்மத்தில் செய்த பாவம், அதனுடைய விதி இப்பொழுது வேறு ஜாதியாக வந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். அது தவறு, அது குற்றம், அது பாவம். நம்ம அப்படி சொல்லவும் கிடையாது. நாம் ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்த வாழ்க்கையை நல்லது செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவன் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றான். நாம் அந்த வழியில் வந்தவர்கள், ஐயனாரை நம்முடைய வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொண்டவர்கள். தமிழ் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. தமிழ் ஒரு காலத்திலும் வேற்றுமையை கற்றுக் கொடுத்ததில்லை. சமஸ்கிருதம் ஏன் செத்த மொழியாக மாறிச்சு? ஏன் சமஸ்கிருதம் நம்மளுக்கு எல்லாம் தெரியவில்லை? சமஸ்கிருதம் ஏற்றத்தாழ்வை கற்றுக் கொடுக்கிறது, சாதி வேறுபாடை கற்றுக் கொடுக்கிறது, நியாயப்படுத்துகிறது. அதனால்தான் அந்த மொழி உயிரோட இல்லை, அதனால்தான் அந்த மொழியை நாம் பேசவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுனால், அருள்மிகு மாரியம்மன் எல்லாம் ஸ்ரீ மாரியம்மனா மாத்திட்டு இருக்கிறான். கவனமாக இருங்கள். ஐயனாரை எல்லாம் அவனது கடவுளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல நம்ம ஊருக்காரர் தான் பூசாரியாக இருப்பார். ஆனால் இன்னைக்கு RSS பயிற்சி பெற்றவன் சமஸ்கிருதத்திலே பூசை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் பெரிய கோவில்களை எல்லாம் கைப்பற்றினான். இங்க இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்கள் ஆரம்பித்து நெல்லையப்பர் கோவிலோ, தஞ்சை கோவிலோ, சிதம்பரம் கோவிலோ, காஞ்சி கோவிலோ, மீனாட்சி கோவிலோ, அனைத்து கோவில்களையும் நம்மிடமிருந்து கைப்பற்றினார்கள். அது நம்முடைய கோயிலாக இருந்தது. அந்த கோயிலெல்லாம் கைப்பற்றி பாப்பான் கையில கொடுத்துட்டான், பூணூல் போட்டவன் கையில கொடுத்துட்டான். அவன் தான் உள்ள இருந்து பிழைக்கிறான். அவனுக்கு தான் எல்லாமே போகுது. நம்ம சாமி பக்கத்துல கூட போக முடியாது.
கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்ன காரணம் என்ன? கோபுரம் அங்கே தெரிகிறது, இங்கே நின்று கும்பிட்டு ஓடி போய் கோபுரத்துக்குள்ளே வராதே, கோவிலுக்குள் வராதே, கடவுளை பார்க்காதே என்று நமக்கு கற்றுக் கொடுத்தான். நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனா மாரியம்மன் கோவில் அப்படி இல்லை, ஐயனார் கோவில் அப்படி இல்லை. அது நம்ம சாமி, அதை பாராட்டவும் செய்யலாம், திட்டமும் செய்யலாம், எதை வேணா செய்யலாம். நம்ம சாப்பிடுறது அது சாப்பிடும். இன்றைக்கு அந்த கோவிலையும் அவன் கைப்பற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அந்த கோவில்களிலும் இந்து முன்னணியினுடைய கொடி பறக்கிறது, இந்து மக்கள் கட்சியின் கொடி பறக்கிறது, RSS கொடி பறக்கிறது. நம்ம கோயில் அவன் கொடி எதுக்கு? அவனுக்கு மாரியம்மனுக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? அவனுக்கும் ஐயனாருக்கும் என்ன சம்பந்தம்? இங்க இருக்கக்கூடிய திமுகவின் உறுப்பினர்கள், மதிமுகவின் உறுப்பினர்கள், இதர தோழமை கட்சியின் உறுப்பினர்கள் மாரியம்மன் கோயில் விழாக்கோ கொடை விழாவுக்கோ காசு கொடுக்கிறார்கள், நன்கொடை கொடுக்கிறார்கள். அவர்கள் கட்சி கொடி அங்க போய் கட்டலையே, எந்த கோயிலும் கட்டலையே. கோயில் பொது சொத்து, அந்த இடத்தில் கட்சி வேண்டாம் என்று அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஜனநாயகமாக இருக்கிறான். இவன் போய் கட்சி கொடி அங்க நட்டு வைக்கிறான். ஏன்? கலவரம் பண்ணலான்னு. கலவரம் பண்ணலான்னு. இனிமேல் நான் திமுக உறுப்பினருக்கும் சேர்த்து சொல்லுகின்றேன், மாரியம்மன் கோயில் இந்து முன்னணி கொடி பறந்து அவங்க கொடியும் பறக்கணும். உங்க கொடி பறக்க கூடாது, அவங்க கொடி பறக்க கூடாது. அந்த சாமி பொதுவானது, அந்த சாமி பொதுவானது, அந்த கோயில் பொதுவானது. இன்றைக்கு நாங்களெல்லாம் அமைப்புக்கு ஒரு கட்சி ஆபீஸ் வச்சுக்கணும்னு நினைச்சா அவ்வளவு கஷ்டப்படுறோம். அவன் எல்லா கோயிலையும் அவன் கட்சி ஆபீஸா மாத்திட்டான். அங்கதான் கட்சி கூட்டத்தை நடத்துறான், அங்கதான் கலவரத்தை திட்டமிடுறான். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டது என்றால் காரணம் ஒன்றே ஒன்றுதான், பாஜக வளர்ந்து கொண்டிருக்குது என்ற அர்த்தம். அவன் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அவன் கட்சி வளர்ந்துதான் அர்த்தம். எல்லா ரவுடி பையன் தான் அந்த கட்சிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். ஆக தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நமது குழந்தைகளை கவனமாக, இளைஞர்களை கவனமாக அரசியல் படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அவன் சென்ற இடங்களில் எல்லாம் அழிவைத்தான் கொண்டு வந்திருக்கிறான், வளர்ச்சியை கொண்டு வரல. நமக்கு ஒரு பெரிய வேலை திட்டம் வேண்டியிருக்கிறது, பெரிய வேலை திட்டம் வேணும். தேவேந்திர வேளாளர்கள் தொழிலை கையில் எடுக்க வேண்டும், வணிகத்தை கையில் எடுக்க வேண்டும். அதற்கான வேலை திட்டத்தை போடணும். நம்ம வெறும் விவசாயத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருக்க முடியாது. விவசாயம் நம் வாழ்வின் அங்கமாக இருக்கிறது, வரலாறு நெடுக நமக்கு இருக்கிறது, நம்முடைய திறமையா இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கத்தில் தொழில் அறிவையும் வணிகத்தையும் வளர்த்துவதற்கும் நாம் தயாரா இருக்கணும். தேவேந்திர வேளாளர்கள் தங்களுக்கு என்று ஒரு வங்கியை உருவாக்குங்கள். உங்களுக்கும் ஒரு பேங்க் வேணும். நான் இந்த மேடையில் திமுக வேண்டுகோள் வைக்கின்றேன். அப்படி ஒரு வங்கியை நடத்துவதற்குரிய அனைத்து உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் திமுக அரசு செய்து தர வேண்டும். உங்களுக்கு என்று ஊடகத்தை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு ஊடகத்தை கொண்டு வாங்க. நாடார் சமூகம் எப்படி வளர்ந்தது? அவங்களுக்கு வங்கி இருக்குது, அவங்களுக்கு ஊடகம் இருக்கிறது. அவர்களுக்கான வளர்ச்சியையும் அவர்களுக்கான பிரச்சனையும் சொல்லுவதற்கு உங்க பத்திரிகை இருக்கிறது. அவர்களுக்கு கடன் கொடுக்க அவர்களுக்கு என்று வங்கி இருக்கிறது. நமக்கான நம்ம உருவாக்கணும்ல. நம்ம கொண்டு போய் இந்தியன் பேங்க்ல போடுறோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போடுறோம், ICICI பேங்க்ல போடுறோம். அவன் கடனை திருப்பி கொடுக்கிறது 1000 கேள்வி கேட்கிறான் இல்லையா? யார் வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு. ஆனா அதானி கொடுக்கறான், அம்பானி கொடுக்கறான், சேட்டு பயலுக்கு கொடுக்கறான், நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்ப நமக்குன்னு ஒரு வங்கி வேணுமா இல்லையா? நமக்குன்னு ஒரு வங்கி வந்துருச்சுன்னா நமக்குன்னு தொழிற்சாலை வரும். நமக்குன்னு ஒரு வங்கி வந்தா நமக்கென்று பள்ளிக்கூடம் வரும். நமக்குன்னு ஒரு வங்கி வந்ததா நமக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் வரும். இதெல்லாம் சாத்தியம். ஆக இப்படியான ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்வதற்கு உங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், உங்களை அரவணைப்பதற்கு இருக்கிறார்கள். அவர்களோடு கைகோர்த்து நீங்கள் இனிமேல் வரக்கூடிய தலைமுறையை எப்படி வளர்த்து எடுக்கணும்னு யோசிச்சு அதை பக்கம் போங்க. ஒரு காலத்தில் காவி கொடியின் பக்கம் போய்விடாதீர்கள். காவி கொடி அவன் அடியால தான் நம்மளை வச்சுக்குவான். அவன் சங்கிப்பைய மார்வாடிகளுக்கு மட்டும்தான் எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்கின்றான். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். நமக்குன்னு ஒரு கடந்த 350 வருடத்தில் ஒரு துயரமான வரலாறு இருக்கிறது. இந்த 300 வருடத்திலே 10 வருடத்துக்கு ஒரு முறை என்று பெரும் பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தில் இந்த இனம் பாடாப்பட்டுச்சு. இந்த இனம் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டது. போர்ச்சுகீஸ்காரன் கொண்டு போனா, டச்சு நாட்டுக்காரன் கொண்டு போனா, வெள்ளக்காரன் இங்கிலாந்து நாட்டுக்காரன் கொண்டு போனா, அப்படி உலகம் எங்குமே நம்ம கொண்டு போகப்பட்டோம். அதுல தேவேந்திர வேளாள மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டவர்கள். அவனுக்கு வெள்ளக்காரனுக்கு கரும்பு விளைவிப்பதற்கு நாம் தான் போனோம், தேயிலை பயிரிடுவதற்கு நாம் தான் போனோம்.
அவன் ரப்பர் தோட்டத்திற்கு நாம் தான் இழுத்து செல்லப்பட்டோம். மலேசியாவிற்கு ரப்பர் தோட்டத்தில் நம்ம தமிழன் அங்கே அடிமைகளாக அரை அடிமையாக வேலை செஞ்ச பொழுது அவனுக்கு சாப்பிடுறதுக்கு அரிசி இல்லை. பார்த்தான் வெள்ளைக்காரன். பர்மாவிலே நெல்லை விளைவிப்பதற்கு மறுபடியும் நம்ம மட்டும் தான் இழுத்துட்டு போனான். ஆக பர்மாவிலே நாம் நெல்லை விளைவிக்கணும். அந்த நெல்லு ரப்பர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு மலேசியாவுக்கு போகும். மலேசியா தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் அமெரிக்காவுக்கு கார் தயார் பண்றதுக்கு போய் சேரும். அதே தமிழன் நம்ம தமிழன் இலங்கையிலே தேயிலை தோட்டத்தில் மாஞ்சோலையில் இருப்பதை போல, அங்கே உதகமண்டலத்தில் இருப்பதை போல இவன் கூலியாக கொண்டு செல்லப்பட்டான். அப்ப தேயிலைக்கும் நாம் தான் கூலியாக போனோம். அந்த தேயிலை போடுற சர்க்கரைக்கு கரும்பு தோட்டத்துக்கும் நம்மை தான் கூலியாக எடுத்துட்டு போனான். ஒரு காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய அடி தமிழர்களாகத்தான் இருந்தார்கள். அது தேவேந்திர வேளாள மக்கள் அது பெரும் பங்கு வகித்தார்கள். ஏன்னா ரப்பர் தோட்டத்திலிருந்து ரப்பர் வரலன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கு மிகப்பெரிய தொழிலாக இருந்தது கார் உற்பத்தி. இன்றைக்கும் அதுதான். அந்த காருக்கு டயர் பண்ண முடியாது. காருக்கு டயர் பண்ண முடியல, கார் ஓடாது. கார் ஓடவில்லை என்றால் அமெரிக்காவின் பொருளாதாரம் வளராது. அமெரிக்காவில பொருளாதாரம் வளரவில்லை என்றால் உலகளாவிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். ஆக உலகளாவிய அளவில் பொருளாதார வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திய பொருள் ரப்பர். அந்த ரப்பரை உருவாக்கியவன் தமிழன். அந்த தோட்டத்தில் வேலை செய்தவர்கள் தேவேந்திர வேளாள மக்கள். ஆனா அந்த வருமானத்தில் நமக்கு எந்த பங்கும் கிடையாது. வெறும் கையாக அனுப்பியிருக்கிறார்கள். வெறும் கையாக அனுப்பியிருக்கிறார்கள். இப்படியாகத்தான் நமக்கு பர்மாவிலிருந்து விரட்டி வைத்தார்கள். நம்ம தேயிலை தோட்டங்களிலிருந்து விரட்டினார்கள். இப்படி ஒரு துயரமான வரலாறு இருக்கிறது. நான் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைக்க விரும்புகின்றேன். இப்படி ஒரு பெரிய துயர வரலாறு நமக்கு இருக்குது. அதுல கடைசி எச்சமாக மாஞ்சோலையிலே தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். இந்த காலனிய காலத்தில் இருந்த இந்த உழைப்பு சுரண்டல் அவமானத்தினுடைய வரலாறாக நமக்கு இருக்கக்கூடிய நம்மை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து நம்மை கட்டாயப்படுத்தி நம் உழைப்பை சுரண்டிய அந்த வரலாறு கடைசி எச்சம் அங்கு மாஞ்சோலையில் இருக்கிறது. அந்த மக்களுக்கு அந்த மாஞ்சோலையை சொந்தமாக கொடுத்துருங்க. அவர்கள் அதை நடத்தட்டும். அதற்கென்று வாரியம் அமைத்துக் கொடுங்கள். நட்டமாக இருந்தாலும் கூட நமக்கு சொந்தமாக இருக்கட்டும். அது வரலாற்றின் அடையாளமாக இருக்கட்டும். அவர்கள் ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்குரிய பொருளாதார திட்டங்களை நீங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். முதல்வர் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள். அந்த திட்டங்கள் போதாது என்பதை சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவை அவர்களுக்கு என்று, ஆனால் அவங்க வரலாற்றினுடைய கடைசியாக நிற்கக்கூடியவர்கள். அவர்களுக்காக 1967 அங்க நடந்த பெரிய போராட்டம், கூலி உயர்வு போராட்டம். அந்த கம்பெனிக்காரன் அந்த பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனிக்காரன் தான். நீங்க சாப்பிடுறீங்களா பிரிட்டானியா பிஸ்கட், அந்த பிஸ்கட் கம்பெனிக்காரன் 16,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். அந்த கம்பெனி தான் மாஞ்சோலை எஸ்டேட் நடத்துறான். அவர்களுக்கு கூலி உயர்வை கொடுக்க மறுத்தார்கள். பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது 1967 அண்ணா முதல்வராக இருந்த பொழுது. அன்றைக்கு நெல்லை மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ரத்னவேல் பாண்டியன். ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக நின்று போராடி அறிஞர் அண்ணாவிடம் பேசி அவர்களுக்கான கூலி உயர்வை பெற்றுக் கொடுத்தார். அது வரலாறு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கு அந்த தொழிற்சாலை மூடப்படுகின்ற நிலையில் இருக்கிறது. அந்த 50 வருடத்திற்கு முன்பு அந்த போர்க்குணம் மிக்க தொழிலாளர்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் துணையாக நின்றீர்கள். அதே மரபை மீட்டெடுத்து இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதற்கு நீங்கள் உரிய திட்டத்தை அவர்களுக்கு அந்த கம்பெனிக்காரன் 1141 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்ன்ற ஒரு தேவை இருக்கிறது. அவன் கொடுத்தாக வேண்டிய மிச்சம் இருக்கிறது. அவன் கொடுக்கல, வரி கொடுக்காம ஏமாத்திருக்கிறான். அந்த 1141 கோடி ரூபாயில் ஒரு சிறு விகிதத்தை அந்த குடும்பத்தினருக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி பெற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் அது அந்த வரலாற்றை ஒரு நியாயமாக ஒரு உரிமையான இடத்தில் நாம் சென்று முடிக்க முடியும் என்பதையும் இச்சமயத்தில் நினைவுபடுத்தி இங்கே உங்களிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.